ஸோ இதில் கேட்டிருந்தாங்க சில பேர் மெசேஜ் பண்ணி, சார் நெகட்டிவ் அண்ட் கொஷனை சொல்ல சொல்லி, அதாவது டென்சஸில் நெகட்டிவ் அண்ட் கொஷன் இந்த மாதிரி வருமாண்டு. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் டென்சஸ் படிக்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் 12 சென்டென்ஸை டென்சஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்டில் நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் ஒன்று ரைட் பண்ணுறேன். ஸோ இதில் ஹீ பிளேஸ் ஃபுட்பால் அப்படி இருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அவன் ஃபுட்பால் விளையாடுவான். இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஹீ பிளேஸ் ஃபுட்பால். ஏன் எஸ் சேர்த்துருக்கிறோம்டா டஸ் வந்து செய்கிறது அது சிங்குலராக இருக்கிறபடியா. ஸோ ஹீ பிளேஸ் ஃபுட்பால். ஸோ இவர் நெகட்டிவாக வந்தால் எப்படி வருவார்? அதில் பாருங்கள், ஹீ பிளேஸ் ஃபுட்பால். நாங்கள் பிளே என்ற வேர்போட டஸ்ஸை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஏனெண்டா சிங்குலர்ன்றபடியா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுறேன் ஹீ. நாங்கள் என்னத்தை வந்து ஜாயின் பண்ணி சேர்த்துனாங்கடா டஸ் அண்ட் ஹெல்பிங் வேர்ப்போட ஜாயின் பண்ணி சேர்த்துனாங்க. ஸோ அதை நாங்கள் செப்பரேட் பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம். ஸோ டஸ், ஹீ டஸ். அவர் விளையாடையிலன்னு சொல்கிறது நெகட்டிவ். ஹீ டஸ் நாட், ஹீ டஸ் நாட் பிளே ஃபுட்பால். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். ஏனெண்டா அவர் ஃபுட்பால் விளையாடுறதில்லை என்று வருது. ஹீ பிளேஸ் ஃபுட்பால் ஒரு பாசிட்டிவ். ஹீ டஸ் நாட் பிளே ஃபுட்பால் வந்து நெகட்டிவ். ஏன் டஸ் வந்தவொடனே இங்கே ப்ளே வந்து அப்படியே எஸ்ஏராக வருதுன்னா நாங்கள் அந்த எஸ்ஏராக தான் டஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எஸ்ஸான டஸ்ஸை நாங்கள் வெளியில் எடுத்தால் ப்ளே வந்து அப்படியே இருப்பார். ஸோ ஹீ டஸ் நாட் ப்ளே ஃபுட்பால். இது வந்து நெகட்டிவ். இவரை கொஷன் ஆக்கினா இல்லை பாருங்கள், ஹீ பிளேஸ் ஃபுட்பால், அதில் டஸ் இருக்கிறார். அந்த டஸ்ஸை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் கொண்டு வரும். அப்போ ஹீ என்ற சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் கொண்டு வந்தால் டஸ் வந்து முன்னுக்கு வந்துடுவார். டஸ் முன்னுக்கு வந்தால் அடுத்தது சப்ஜெக்டை போடுவோம். ஹீ டஸ் ஹீ play football. ஸோ இது வந்து கொஷன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன். ஸோ ஹீ பிளேஸ் ஃபுட்பால் என்ற பாசிட்டிவை நாங்கள் நெகட்டிவ் அண்ட் கொஷனாக மாற்றிருக்கோம். ஸோ பாசிட்டிவில் எப்போவுமே டஸ் வந்து வேர்போட சேர்ந்து கனெக்ட் ஆகி தான் வருவார். நெகட்டிவ் அண்ட் கொஷனாக மாற்றும் போது மட்டும் நாங்கள் டஸ்ஸை வெளியில் செப்பரேட் பண்ணி எடுப்போம். ஸோ இது வந்து ஒரு சிங்குலருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் டென்ஸ் வந்து கண்டினியூஸ். ஸோ ஹீ பிளேஸ் ஃபுட்பாலை நாங்கள் கண்டினியூஸ் ஆலின்னு எப்படி வரும்? ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ ஏன் கண்டினியூஸ் ஃபார்ம்ண்டா ஆமிஸா போட வேணும், அதோட வேர்போட ஐஎன்ஜி வரும். ஸோ ஹீ என்றது அப்படியே போட்டால் ஹீ என்றது சிங்குலர். ஸோ அதுக்கு இஸ் போட்டு பிளேயோட வேர்ப் ஐஎன்ஜி போட்டிருக்கேன். ஸோ ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். இது வந்து கண்டினியூஸில் நெகட்டிவ், சாரி பாசிட்டிவ். ஸோ இதை கண்டினியூஸாக நாங்கள் நெகட்டிவாக மாற்றுறதும் கொஷனாக மாற்றுறதும் ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பாலில் அந்த இஸ் அண்ட் ஹெல்பிங் வேர்பு பக்கத்தில் நோட் போட்டால் ஓகே. அதே கொஷனாக மாற்றும் போது இஸ் அண்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாத்தையும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து போடும். ஸோ பாருங்கள், ஹீ இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் உடைய நெகட்டிவ். அதே இதை கொஷனாக மாற்றினா இஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் வருவார். இஸ் ஹீ பிளேயிங் ஃபுட்பால். ஸோ இஸ் வந்து முன்னால் வந்தபடியா இஸ் ஹீ பிளேயிங் ஃபுட்பால் வந்து வருது. ஸோ இப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் அண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் சில அந்த 11th கொஷனுக்கு சிலது வரலாம், வந்தால் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஸோ ஃபுல் ஸ்டெப்லேயும் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது நெகட்டிவாக இருக்குது, சில இது கொஷனாக இருக்குன்ட்டு நாங்கள் ஃபில் பண்ண இயலும் ஈஸியாக. ஸோ ஹீ பிளேஸ் ஃபுட்பால்ன்றது சிம்பிள் ப்ரெசன். அவன் வளமையாக ஃபுட்பால் விளையாடுறவன். ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால்ன்றா அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால்ன்றா அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. இஸ் ஹீ பிளேயிங் ஃபுட்பால், அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறானா என்ற மீனிங்கில் வரும். ஸோ அடுத்தது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்.
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ண்டா தெரியும் ஹேஸோ ஹேவ் போடணும். ஸோ இதில் ஹீ என்ற சப்ஜெக்டை போட்டால் இவருக்கு ஹேஸோ ஹேவோ வருவான்னு பார்த்தா ஹேஸ். ஹீ ஹேஸ் ப்ளே என்றதுன்ற வேர்ப் 3 ஃபார்ம் போடணும். ஸோ ஹீ ஹேஸ் பிளேட் என்ன விளையாடினார் என்றா ஃபுட்பால். ஹீ ஹேஸ் பிளேட் ஃபுட்பால். இது வந்து பாசிட்டிவ், அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டுடைய பாசிட்டிவ். ஸோ அடுத்தது பாருங்க, அதே இதை நெகட்டிவாக மாற்றினா ஹேஸ் நாட் ரெண்டு வரும். ஸோ ஹீ ஹேஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதே இதை கொஷனாக மாற்றினா ஹேஸ் என்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் வருவார். ஸோ ஹேஸ் ஹீ playing not played. He has not played football. So has he played football? So இது present perfect உடைய positive negative question. So present perfect ண்டா has or have ஓட verb 3 இருக்கும். So he has played football. He has not played football. Has he played football? So இது present perfect. அடுத்தது வந்து present perfect continuous. So present perfect continuous என்ன தெரியும், has or have ஓட been வந்து சேர்ந்து verb ஓட ing வரும். அது எப்படி வருமானா ஹீ ஹேஸ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் என்ற ஹேஸோட ஏன் ஹேஸை போட்டுனாங்கன்னா ஹீ என்றது சிங்குலர். ஸோ ஹீ ஹேஸ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் உடைய பாசிட்டிவ். ஸோ அதே இது நெகட்டிவாக மாற்றினா அதே மாதிரி தான் ஹேஸுக்கு பக்கத்தில் நோட் போட்டால் ஓகே. ஸோ அவர் எப்படி வருவாருண்டா ஹீ ஹேஸ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஹேஸுக்கு நடுவில் நோட் போட்டால் ஓகே. ஹீ ஹேஸ் நாட் பீன் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ கொஷன் ஆக்கினா அந்த ஹேஸை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் போட்டால் ஓகே. Has he been playing football? So present perfect continuous he has been playing football. He has not been playing football. Has he been playing football? So இது வந்து present உடைய 4 tense இந்த positive negative question. ஸோ இதே மாதிரி பாஸ்டிக் இருக்கு. ஸோ பாஸ்டிக் நீங்கள் பாருங்க. ஸோ he plays என்று உள்ளது, he played என்று வரும். ஸோ ஹீ என்ற சப்ஜெக்டோட வேர்ப் டூ வந்து சேருது. ஸோ ஹீ பிளேட். ஸோ இவர் ஏன் வேர்ப் டூ பிளேயோட இடி வந்தவர்ண்டா சிம்பிள் ப்ரெசன்டில் எப்படி டூவோட சேர்ந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட்டுக்கு டிட் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ ஹீ பிளேட். ஸோ அந்த பிளேட்ன்றதில் ஒரு டிட் வந்து ஹிடன் ஆகிருக்கிறார், அதான் இடி என்று தெரியுது. ஸோ நெகட்டிவாக மாற்றேங்க அந்த டிட்டை வெளியில் எடுப்போம். அப்படி வெளியில் எடுத்தால் ஹீ டிட் நாட் பிளே என்று வரும். இதில் நான் முதல்ல பார்த்தா ஹீ பிளே ஃபுட்பால். ஸோ நான் இதில் சிம்பிளாக போட்டு கொண்டு போகணும். ஸோ ஹீ பிளேடுன்னு உள்ளது, ஹீ டிட் நாட் பிளே ரெண்டு வருது. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்டோட நெகட்டிவ். ஸோ அதே கொஷன் ஆக்கினா டிட்டை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் போட்டால் ஓகே. டிட் ஹீ பிளே என்று வரும். ஸோ டிட் வந்து சேர்ந்து தான் வேர்ப் டூ ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகிறது வேர்ப் இருந்து. ஸோ ஹீ பிளேட் என்று உள்ளதில் டிட் வந்து ஹிடன் ஆகிருக்கும் பிளேடோட. ஸோ ஹி டிட் நாட் பிளே என்று பிளேடோட உள்ள டிட்டை வெளியில் எடுக்கணும். ஸோ ஹி டிட் நாட் பிளே என்று வருது. ஸோ அதை கொஷன் ஆக்கினா டிட் ஹீ பிளே. அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ஹீ வாஸ் பிளேயிங். ஸோ வாஸோ வேர்போட புறம் அதோட வேர்போட ஐஎன்ஜி. ஸோ ஹீ வாஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டு இருந்தான். ஸோ அதே இதை கொஷன் ஆக்கணும்.
he was not playing. ஸோ அவன் விளையாடிக்கொண்டு இருக்கவில்லை. ஸோ கொஷனாக மாற்றினா ஓசை தூக்கி சப்ஜெக்ட் முன்னால் போடுவோம். was he playing? ஸோ சிம்பிள் பாஸ்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேடும் வேர்ப் 3யும் வரப்போகுது. ஸோ அதில் ஹேஸ் வந்தது, ஹேஸோ ஹேவ் வந்தது, இல்லை ஹேட் வரப்போகுது. அப்போ ஹீ ஹேட் பிளேய்டுன்னு வரும். ஹீ பிளேய்டுன்னு உள்ளது ஹீ ஹேட் பிளேய்டுன்னு வரும். ஸோ இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்ற நெகட்டிவும் அப்படியே தான் சேஞ்ச் ஆக போகுது. ஹேடு பக்கத்தில் நோட் போட்டால் ஓகே. ஹீ ஹேட் நாட் பிளேட். ஸோ அதே இதை கொஷன் ஆகினா ஹேட் வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் வருவர். ஹேட் ஹீ பிளேட். ஹேட் ஹீ பிளேட். ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ண்டா he he had been playing. ஸோ பீன் எப்போவுமே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதோட வேர்போட ஐஎன்ஜி. ஸோ ப்ரெசண்ட் அண்ட் ஹேஸ் ஹேவ் வரப்போது, பாஸ்ட்ன்றபடியாக ஹேட் வந்திருக்கு. ஸோ ஹி ஹேட் பீன் பிளேயிங். ஸோ அதே இது நெகட்டிவாகவும் கொஷனாக அவங்களா மாற்றலாம் ஈஸி. ஏன்னா ஹேடு பக்கத்தில் நோட்டும் ஹேடை தூக்கி சப்ஜெக்ட் முன்னால் போட்டால் ஓகே. ஸோ ஹேட் ஹீ பீன் பிளேயிங். ஸோ இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அடுத்தது வந்து ஃபியூச்சர். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் டக்குன்னு பார்த்து விடுவோம். ஸோ ஃபியூச்சர்ன்ற தெரியும் வில் வந்து சேரப்போகுது. ஹீ பிளேன்றதை நாங்கள் எடுத்தோம்டா ஹீ வில் பிளே, அவன் விளையாடுவான். ஸோ அதே இதை நாங்கள் நோட் சேர்த்து மாற்றுவோம். ஸோ ஹீ வில் நாட் பிளே. ஸோ அவன் விளையாடுவான், அவன் விளையாடுவான், அவன் விளையாட மாட்டான். ஹீ வில் நாட் பிளே. ஸோ அதே இது கொஷனாக மாற்றினா வில் முன்னுக்கு வரும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னால். ஸோ வில் ஹீ பிளே. இது வந்து ஃபியூச்சர் சிம்பிள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு பாருங்கள் வில்லோட பி வந்து சேரும், வேர்போட ஐஎன்ஜி சேரும்போது அப்போ ஹீ வில் பி பிளேயிங், அவன் விளையாடிக்கொண்டு இருப்பான். ஸோ அதே இதை வில்லுக்கு பதிலாக நோட் சேர்த்தா நெகட்டிவாக வரும். ஸோ ஹீ வில் நாட் பி பிளேயிங். ஸோ அதுக்கு அடுத்தது கொஷன் வில் ஹீ பி பிளேயிங்ட்டு வரும். இது வந்து கொஷன். ஸோ ஃபியூச்சர் சிம்பிளும் ஃபியூச்சர் கண்டினியூஸும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு ஹீ வில் ஹேவ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் திரும்ப நான் ஹேவை யூஸ் பண்ணுவோம். சிங்குலரோ ப்ளூரலோ நாங்கள் அதுக்கு ஹேவை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ வில் ஹேவ் verb 3 வந்து played. ஸோ he will have played. ஸோ இது வந்து future perfect. ஸோ அதோட நெகட்டிவ் வந்து வில்லோட நோட் சேர்த்தா ஓகே. she will not have played. ஸோ அடுத்தது வந்து கொஷன். ஸோ வில்ல வந்து முன்னால் போட்டால் ஓகே. will he have played. ஸோ இது வந்து கொஷன், ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட கொஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து
ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வந்து கண்டினியூஸ் தெரியும் என்னது, ஹீ வில் ஹேவ் வந்து அப்படியே வரும். அதோட பீன் வந்து சேரும், பீனோட வேர்போட ஐஎன்ஜி. ஸோ ஹீ வில் ஹேவ் பீன் பிளேயிங். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோட பாசிட்டிவ் ஃபார்ம் ஹீ வில் ஹேவ் பீன் பிளேயிங். ஸோ அது இந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹீ வில் நாட், he will not have been playing வந்து நெகட்டிவ். ஸோ கொஷன் ஆக்கினா வில் வந்து முன்னால் வருவார், வில் he have been playing. ஸோ பாருங்க ஃபியூச்சர், ஃபியூச்சரில் 4 டென்ஸ், 4 டென்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன் மாற்றிருக்கோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அடுத்ததில் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்ததில் வந்து ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஒரு சென்டென்ஸுக்கு 2 3 ஆன்சர் வருதுன்னு வைங்க. இப்போ ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட்ல 3 பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின் 3 வந்தால், ஸோ ஒரு 12 டென்ஸுக்கு நெகட்டிவ் கொஷின் பாசிட்டிவ் உங்களால் எழுத தெரியுமாண்டா எந்த கொஷனாக வந்தாலும் உங்களால் டீல் பண்ண முடியும். ஸோ இது என்ன டென்ஸில் இருக்குது, நெகட்டிவாக அஃபர்மேட்டிவ் அதாவது கொஷனாக இருக்காண்டு எங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஈஸியாக ஃபைன் பண்ணி நாங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அல்லது எஸ்ஏ ரைட்டிங்கோ, நோட்டீஸ் ரைட்டிங்கோ, ஏதாவது பெறா எழுதுறாண்டாலும் எங்களுக்கு டென்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் குரூப்பில் போட்டு வரேன். இதை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் திரும்ப ஒருக்கா பாருங்க வீடியோ. நான் திரும்ப வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ ஒரு சென்டென்ஸை நீங்கள் திரும்ப எழுதி பழகுங்க. ஸோ பாசிட்டிவாக எழுதுங்க, நெகட்டிவாக எழுதுங்க, கொஷினாக எழுதுங்க. ஸோ 12 டென்ஸும் முக்கியம். ஏஎல் அட்வான்ஸ் லெவலோ அதுக்கப்புறம் கிரேட்ஸுக்கு போனாலும் டென்ஸ் வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு டென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எதுவும் டவுட்டுண்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதோட கிளாஸை ஸ்டாப் பண்ணுவோம். அதோட எங்களோட செமினார் வந்து க்ளோஸ் ஆகுது 4 days. ஸோ ஃபஸ்ட் டே வந்து 12 டென்சஸோட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 12 டென்சஸ்ன்ட்டு பாசிட்டிவோட ஸ்டார்ட் பண்ணேன், நெகட்டிவ் கொஷனோட கிளாஸும் வந்து என் பண்ணுறேன். ஸோ சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். வேறு எதுவும் அப்படி இருந்து நாங்கள் எதுவும் ரெடி பண்ணால் இந்த குரூப்பில் நாங்கள் அறிய தருவோம். வேறு எதுவும் செமினார் செய்கிற நோக்கமாக இருந்துச்சுண்டா கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஒரு மாடல் பேப்பரும் டிஸ்கஸ் பண்ண மட்டும் ஒரு ஐடியா இருக்குது. நான் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குரூப்பில் தருவேன். ஸோ உங்களோட எக்ஸாமை நல்லா செய்யுங்க, டைமை வடிவாக யூஸ் பண்ணுங்க, பேப்பரை பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ஃபஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக என்னெல்லாம் வடிவாக உங்களால் செய்ய முடியும் அது எல்லாத்தையும் வடிவாக செய்யுங்க. ஈஸியாக தான் கவனமாக செய்யுங்க. சிலர் ஈஸியாக என்று போட்டு கவனத்தில் விடுவோம். ஸோ அதை வடிவாக செஞ்சுட்டு எஸ்ஏ ரைட்டிங் பார்ட்ஸ் அதுகளை ரஃப் பேப்பரை வேண்டி வடிவாக எழுதி பார்த்துட்டு டபுள் செக் ஸ்பெல்லிங் எல்லாம் ஓகேயா டபுள் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைனல் பேப்பரில் எழுதுங்க. ஸோ பாய் காய்ஸ். ஸோ எக்ஸாம் நல்லா செய்யுங்க. எதுவும் டவுட்டுண்டா மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் எக்ஸாமுக்கு முதல் நாள் கூட உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.